எழுதப்பட எட்டுமா கொடுக்குறீங்க? கூறு கணக்கு, படி கணக்கு, ஒழுங்கு கணக்கு. என்னமா எவ்வளோமா? கூறு கணக்கு, படி கணக்கு, ஒழுங்கு கணக்கு. அதாவது கூறு கணக்கு, படி கணக்கு, ஒழுங்கு கணக்கு மூணுமே 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு மட்டும் பேசலாம். இந்த கூறு கணக்கு, புடி கணக்கு, குத்து கணக்குன்னு சொல்றீங்களே, சரி. கீழே கணக்கு கொடுக்க மாட்டியா? கீழே கிலோ அதுதாங்க சொல்றேன். கிலோக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்காது. அதனால காலுக்குள்ள அரைக்குள்ள அதெல்லாம் இல்ல. அதைத்தாண்டா அடையாண்டா வல்லவாயில 1/4 கிலோ. 1/4 கிலோ இல்ல, 1/4 கிலோ. தமிழ்ல குட்டுறதுக்கு என்ன ஓடா சொல்லாத, அப்புறம் எனக்கு வந்துடும் எனக்கு. 1/4 கிலோ அது போட்டோம். இந்த புடி கணக்கு, குத்து கணக்கு இதெல்லாம் சொல்றீங்கல்ல, அந்த உலக்கு கணக்கு இருக்கா? ஒரு உலக்கு எம்பிட்டா? ஒரு உலக்கு 5 ரூபா. ஒரு உலக்கு 5 ரூபா. அப்ப பழைய எம்பிட்டு? அதாங்க படம் உலக்கு. சின்ன பிள்ளைன்னு ஏமாத்தி காசு கூட்டிட்டு போக மட்டும் நினைக்காத. நாளா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அத மூல புரிஞ்சுக்க. புரியுதா? ஒரு என்ன கேட்டேன், ஒரு உலக்கு 5 ரூபா. நீ வித்துட்டு போ. ஒரு உலக்கு 5 ரூபானா அப்ப பழைய எம்பிட்டு? அப்ப 5 1 6 ரூபாயா? இல்ல 5 ரூபா. என்னமா குழப்பற? படியில 5 பழம் தானே நிக்குது. உனக்கு புரியுற மாதிரி கேக்குறேன். ஒரு டீ கடைக்கு போறோம். சரி. டீ எவ்வளவுன்னு கேப்போமா? டீ கப்பு எவ்வளவுன்னு கேப்போமா? இல்லங்க, டீ எவ்வளவுன்னு கேப்போம். அப்ப நான் உன்கிட்ட கேட்டது என்ன? பழம். நான் கேட்டது உலக்கு. அப்ப பழம் எப்படி? சரி, எனக்கு பழம் வைக்கணும்னு ஆசை வந்துச்சு. பாவம், உன்னை பார்த்தா நீ வயிற்று கடுப்பா நிக்கிற. வயிற்று கடுப்பாவா? வயிற்று பொழப்பு காட்டி நிக்கிற. ஆமா, நீ சும்மா ஒண்ணு தர வேணாம். ஓசி அவனு கொடு. ஓசி ரெண்டு ஒண்ணா? சரி சரி, நானும் இந்த இடத்துல ஒரு வேலை பாக்குறேன். என்ன வேலை? ஏற்கனவே நான் ஒரு வியாபாரம் பாத்துக்கிட்டேன். என்ன வியாபாரம்? அது நட்டமா போயிடுச்சு. என்னது நட்டமா போச்சா? ஆமா, நட்டமா போனா நீ சந்தோஷப்படணும், நான் தான் சங்கடப்படணும். இல்ல அப்படி என்ன வியாபாரம் நட்டமா போனா? நீ என்ன கேளு, அது என்ன வியாபாரம் தெரியுமா? இல்ல பேசுறது என்கிட்ட பேசுறீங்களா இல்ல வள்ளியம்மாட்ட பேசுறீங்களா? நான் வள்ளியம்மாட்டே பேசலையே. இல்ல ஸ்லோச்சனா நீங்க கேளு. அந்தால எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க. இப்ப நான் அந்தால கோயிலுக்கு போய் சொல்றேன். என்ன சொல்லுவேன்? அந்தால என்ன சொல்லுவீங்க? இல்ல என்ன சொல்லுங்க, எனக்கு தெரியாது. கோயிலுக்கு போய் சொல்றது என்ன சொல்லுவேன்? அத எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்க. ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லாத. கள்ளி உள்ளுக்குள்ள அம்புட்டு வச்சிருக்கேன். நம்மடி வேலை சொல்றேன். அம்மா, இது கூப்பிட்டு அவங்கள எச்சரிக்கை பண்றது. புரியுதா? என்ன கேளு. அப்படியே வரீங்களோ? அதுலயே இருக்கு, ஓவலே இருக்கு. இப்ப நான் என்ன பேசிட்டு சொல்லியாரு? ஆமா, வியாபாரம் நட்டமா போயிடுச்சு. என்ன வியாபாரம் தெரியுமா? என்ன வியாபாரம்? தர்பூசணிமா. தர்பூசணி வியாபாரம் பார்த்துருந்தேன். அது வெயில்ல வெம்பி போச்சு. இப்ப நான் புதுசா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல நான் மாமா வேலை பார்த்துருக்கேன். என்ன வியாபாரம்? மாமா வியாபாரம். பிள்ளைய பார்த்தோன்னா வடிய விட்டு உட்காந்துருக்கீங்க. இந்த இடத்துல மாமா வேலை. எங்க மாமா பாத்துக்கிட்டு நான் அந்த இடத்துல பாக்குறேன். என்னப்பா என்ன வியாபாரம் அது? சரி, எல்லாம் மாமாவில் இருக்கீங்க. அதனால எங்க மாமா பாத்துக்கிட்ட வேலை. மாப்பிள்ள அம்மா வாழப்பழம், அம்மா வாழப்பழம், அதுக்கு என்ன கருத்த அள்ளி போட்டு நோரிக்கு போடுறேன். நான் என்ன பண்றேன்? நீ என்ன பண்ற? பாடுற மாதிரி பாடியா? வாயில வைக்க வாட்டமாக வாயில வைக்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நீ பின்பாட்டுமா கைக்கு அடக்கமா குடிச்சு விளையாட வாட்டமா. என்ன அங்க திட்டிக்கிட்டே இருக்கியா மறைமுமா? வாங்கி படிக்கலையா? இவரு இப்ப சொல்லுங்க கேளு. உன் தங்கச்சிய எனக்கு கட்டி கொடுத்துருக்க. ஆமா, புரியுதுல? திருப்பி உன் தங்கச்சி உன் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன். நீ என்ன பண்ணுவ? எப்படி அனுப்பணும் அதே மாதிரி அதேமாதிரிதான். என்ன ஒண்ணு கையில விளையாட்டு பொம்மை மாதிரி ஒரு பிள்ளையோட வரும். பரவாயில்லையாடா?
எனக்கு போட்டி வந்துருச்சு. இந்த போட்டிங்கிற நீயா இல்ல நானா அப்படிங்கிற ஒரே வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை. நோ டீலாவா இல்ல டீலா டீலு அப்படி சொல்றாங்க செல்லம். ஏன்னா டீல்னா நட்டமணிக்கும், நோ டீல்னா தொங்கி போயிடும். அதனால புள்ள கொஞ்சம் விவரமா டீல்னு சொல்லுது. சண்டை சச்சரவு இல்லைன்னு சொல்ல வர்றாங்க. அதனால மக்கள் பண்றியடா. சரி இப்ப பார்க்க தானே போறேன். தம்பி கிடாவட்டு பூசாரி, நான் சொல்றேன் நல்லா கேளு. என் பாட்டுக்கு ஒரு பெண் பாட்டு. நாங்க ரெண்டு பண்ணோம்னா நீங்க ரெண்டு என்ன பண்ணணும்? அப்புறம் உட்காந்துருக்க இல்லையா வெட்டியா அந்த தொடக்கறி ஒரு கிலோ வெட்டியா அம்மா ஏதோ ஒரு வேலை நான் இங்க வந்தேன். அது என்ன வேலைன்னு மறந்து போச்சு. எதுக்கு வந்தேன் நான் இங்க? எதுக்கு நான் வந்தேன்? நீ எதுக்கு வந்தேனே எனக்கே தெரியலையா? உனக்கும் தெரியாதா? நான் தான் பக்கத்துல போனோம்னு மறந்துடுறேன். ஏங்க தர்மம் என்ன வேலையா நான் போனேன்? வந்த உனக்கு தானே தெரியல. இப்ப வந்து பாக்குறியா? மண்ட மேல கொண்ட மாட்டு என்னடா உங்களுக்கு பிரச்சனை? காப்பி பண்றா உட்கார்ந்தா சிரிக்குதா? என்ன விளக்கம் கேக்குறீங்களா? கொடுமைடா.
எதுக்கு விளக்கம் கேட்குறியாடா? பாவியடா கன்னிக்குமரா நீ தான் கேளு. அதாவது இப்ப சொல்ல கேளு. உட்காந்தா சிரிக்குதுங்க, எந்திரிச்சா வளர்க்குதுங்க, விளக்கம் தானே. இப்ப சொல்ல கேளு. உட்காந்தா சிரிக்குதுங்கன்னா இப்ப எல்லாரும் உட்காந்துருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. அப்ப உட்காந்தா சிரிக்குதுங்க. இவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா எந்திரிக்கிறாங்க. நம்ம 10 பேர் என்ன பண்ணணும்? உட்காருங்க ஐயா, உட்காருங்க ஐயா, அம்மா உட்காருங்கம்மா, அப்படி கையெடுத்து வணங்கம்மா. அப்ப எந்திரிச்சா வணங்குதுங்க. வந்துச்சா உன் வீட்டுல நிலக்கு நடி இருக்கா? அப்புறம் ஏன் சந்தேகத்தை எந்த கேக்குறீங்க? உட்கார்ந்தா சிரிக்குதுங்க. இப்ப ஒரு அம்மா தண்ணி கொடுத்த தூக்க முடியாம ஒரு அம்மா தண்ணி கொடுத்த தூக்க முடியாம இருக்கு. அப்ப நம்ம தூக்கி ஒரு அம்மா கூடையில குப்பை கொண்டு போகுது, அது இறக்கி கொட்டணும். வாங்கி கொட்டணும். சரியா? இல்ல உதவி செருப்பு கட்டி அடிக்கிறேன். சரி இங்க வாடா, கலைச்சலாம். சரி நல்ல ஆட்டம், நல்லா பாடுறேன். பாவனா புள்ளைய பாவனா, நல்ல ஆட்டம், நல்லா பாடுறேன். உனக்கு ஊருதான் அரிக்குதா? ஒண்ணும் பண்ணல. நான் என்ன வண்டு கடிக்கு மருந்தா கொண்டு வந்திருக்கேன். உனக்கு ஊரு இதா? என்ன? ஆமா, இதுதான் ஊரு. உன்னுடைய ஸ்வீட் நேம்? என்னோட ஸ்வீட் நேம் இருள. கதைக்கு இருள. கதைக்கு இருள. அப்புறம் மட்டும் படல. சரி இருள. என்னைய கேட்க மாட்டியா? உங்க பேர் என்னங்க? என் ஊரை கேட்கலையே. இல்ல ஊரு இப்ப பேரை சொன்னீங்கன்னா தானே ஊரை அப்புறம் சொல்லுவீங்க. முதல்ல ஊரை தான் கேட்கணும். நாங்க எப்பவுமே மாத்தி தான் கேட்போம். மாத்தி செஞ்சா கேரளா மாறிட்டான். சரி சரி, பேரை சொல்லவா? என் பேரு மை நேம் இஸ் தேங்காய் பால். என்ன பாலு? தேங்காய் பால். அவரை கொண்டு போறாரு. நீங்க மட்டும் சிவபாலு, கோபாலு, ஜெயபாலு, தனபாலு, திரையுலகத்தில் இருக்க பொம்பளைக்கு பேரு அமலாபால்னு பேர் வைக்கிறீங்க. நான் தேங்காய் பால் பேரு. தேங்காய் பால் ஏன் தெரியுமா பேரு? வாய் வரலாம் புண்ணா இருந்துச்சு. ஐயா மாதிரி ஒரு பெரியவர்கிட்ட போய் மருந்து கேட்டேன். அவர் சொன்னாரு தேங்காய் பால் அரைச்சு கூடாது தம்பி, வாய் ஒரு புண்ணெல்லாம் சரியா போயிருந்தாங்க. அரைச்சு சாப்பிட்டேன் 2 நாள்ல சரியா போயிடுச்சு. அதான் இது நல்ல மருந்தா இருக்குது. இதையே நம்ம பேரா வச்சு உலகத்துக்கு விளம்பரப்படுத்த கூடாதுன்னு நான் தேங்காய் பால் பேர் வச்சுக்கிட்டேன். வேணா நீ 2 சொட்டு சாப்பிடு. இல்ல இல்ல, எனக்கு வேணா, நீங்களே வச்சுக்கோங்க. இல்ல வேணாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. சரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க, எனக்கு கல்யாணம் ஆகல. இனிமேதான் பண்ணலாம். உனக்கு என்ன கல்யாணம் ஆகல? ஆமாங்க, எனக்கு என்ன ஆகல. சரி அதுக்கு இப்ப சொல்லு. நான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணலாம் இருக்கேன். நான் ஒரு கடையா? இல்ல, நான் ஒருத்தர. நீ ஒருத்தர் ஒருத்தவரை எப்படி கல்யாணம் பண்ணுவ? அவர் தானே உன்னை வந்து கல்யாணம் பண்ணணும். சரி, அந்த ஒரு அவரை நான் மனசார விரும்புறேங்க. அவர் தான் இவரு. உன் வண்டி செட்ல கிடக்கா? இல்லங்க, உன் வண்டி அப்படியே புதுசா செட்லயே நிக்குதா? ஆமா, என் வண்டி செட்ல தான். என் வண்டி செட்ல தான் கிடக்கு. உனக்கு தான் வாழ்டி போட்டு போச்சு. அப்புறம் எங்கிட்ட வண்டி நாண்டு போவோம். எத்தனை நேரம் சும்மா இருடா. ஏமா நம்ம 2 பேரும் காதல் பண்ணுவோமா? உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசாம கொஞ்சோண்டு மருந்து குருண மருந்தை வாங்கி கலைக்க விட்டு கீழே ஊத்தி அவங்க மோந்து பாத்துக்கணும்.
இப்படிப்பட்ட ஆளதை தேடிட்டு இருக்காங்க. காதல்னா எப்படி தெரியுமா? எப்படிங்க? எனக்கு பழமையான காதலாக. எனக்கு தெரியாது. காதல் தெரியாது. நிஜமா எனக்கு தெரியாது. தெரியாம காதல் பண்றது நல்லது. சரி. தெரிஞ்சு பண்ணணும்னு வச்சுக்க. ஒண்ணும் மரத்துல கட்டி வச்சு அடிப்பாங்க. இல்லன்னா இது மாதிரி ஊர் கூட்டம் போட்டு பிரிச்சு வச்சுப்பாங்க. தெரியாம காதல் எப்படி தெரியுமா? காதல்ன்றீங்க, அது எப்படிப்பட்ட காதல்? அப்படியா? அத உண்மையை சொல்லிடுவா? சொல்லிருங்க பார்க்கலாம். எள்ளு புண்ணாக்கு பார்த்திருக்கியா? இன்னும் உருப்படியா ஒண்ணு சொல்றீங்க. என்ன அதுங்க? ஆர்டர் மூஞ்சியை பாரு. பார்த்தா காலையில ஊருக்கு போத்தோடாது. இந்த ஊர்ல இருந்த வேண்டியது. அதுதான்டா காதல். இதுதான் காதல். எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? சரி, எப்படிப்பட்ட காதல்? ஓஹோ என்று தேவி நீ பாரா என்ற தேவி மலை தேவும் வந்த காலம் கொண்ட கோலம் காணலா. ஓஹோ என்ற தேவி வெட்கப்பட்டு கோபப்பட்டு நாணப்பட்டு செங்கற்பட்டு கோணாப்பட்டு ராஜ்யம் மேட்டு கண்ணே எங்கடா என்ன பொம்பளை புள்ள எங்கடா பொம்பளை புள்ள போனா போறாயா எனக்கு என்ன பொம்பளையா கிடைக்காது சுண்டுனா 1000 வருவியா என்ன வெரி நைஸ் நல்ல கம்பெனி அடிக்கலாம் மன்னாரம்மன் கம்பெனி போனா போறாயா இந்த பொம்பளை நினைச்சு ஒப்பாரிக்கிறது வேஸ்ட் என்ன ஒண்ணு சொல்ற இந்த பொம்பளை நினைச்சு ஒப்பாரி வச்சு காலங்கள் பூரா வீணா போகும் பெண்களை ஆண்கள் கையில ஓடுற ரேகையா நினைக்கிறோம் ஆனா பெண்களோ விரல்ல முளைக்கிற நெகமா நினைச்சு வெட்டி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க மழை பெஞ்ச மண்ணும் காதலிக்கிற பொண்ணுன்னு சொல்லி இருக்கிறாங்க எந்த நேரத்துல வழுக்கும்னே தெரியாது என்னங்க பண்றது நம்ம காதல் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்துட்டாங்க நம்ம பலவரெல்லாம் ஒரு கடவா நினைச்சு மறந்துருக்கு அப்படின்னு டாட்டா காமிச்சிட்டு போயிடுறாங்க ஆனா ஆண்கள் தான் முகத்துல தாடி வச்சுக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு சிகரெட் சாப்பிட்டு தெரியும் பெண்களுக்கு தாடி வச்சு பார்த்திருக்கியா முளைக்கான எல்லாருக்கும் வேலையை பாரு என்னை காட்டி கொடுத்துருக்கையா கொண்டு வந்தால் தந்தை கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் சீர் கொண்டு வந்தால் சகோதரி கொலையும் செய்வார் பத்தினி உயிர் காப்பான் தோழன் சொல்லியிருக்காங்க ஆனா என்னன்னு சொல்ல மறந்துட்டாங்கய்யா கழுத்த இருப்பால் காதலி எவனாவது சொல்லியிருக்காடா கழுத்த எடுத்துட்டு போயிட்டா இந்த பொம்பளை நினைச்சிட ஒப்பாரி விற்கிறதுக்கு பெற்ற தாயும் ஒரு பொம்பளை தான் பெற்ற தாயை மதிக்காதவன் தங்களை அப்படின்னு என்னையாவது சொல்லியிருக்கிறாரு 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் குடியிருந்த கோயில நம்ம கையெடுத்து வணங்கினாலே போதுமையா அறிவுக்கு தாய் அறிவுக்கு தந்தைன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க இந்த உலகத்துல காத்திருந்தா எதை வேணாலும் வாங்கிடலாம் பெற்ற தாய் வாங்க முடியுமா தாய் பாசத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ ஆண்கள் அதிலே நானும் ஒருவனா புரியாத பாசம் பிரியும் போதுதான் புரியும் என்று கூறினார்களே அதுக்கு நினைவுக்கு வருகிறது பெற்ற தாயும் தகப்பனையும் தெய்வமாய் வணங்கும் ஆண்களுக்கு அதிலும் இளைஞர்களுக்கு இந்த பாடல் ஒரு சமர்ப்பணம்
நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் முன்னெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே பேசும் தெய்வமே காரியமா அன்னை போல